ஏகப்பட்ட மல்டிப்ளெக்ஸஸ், சிங்கிள் தியேட்டர், டபுள் ஸ்க்ரீன் தியேட்டர்னு ஏகப்பட்டது இருக்குது. எந்த படம் அவங்க தேட்டரில் நல்லா போயிருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஏன் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எந்த ஊரில் எந்த படம் நல்லா பண்ணியிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது மூலிமா தெரியுமே, அதை கலெக்ட் பண்ணி அதை நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. வில்லேஜ் மாதிரி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு எப்படிப்பட்ட படங்கள் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி சிட்டியில் இருக்க கோயம்புத்தூர், சென்னை மாதிரி டாப் டயர் சிட்டிஸில் இருக்க மக்களுக்கு என்ன மாதிரியான படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவராலாக சொல்லணும்னா இந்த வீடியோ 2024 தியேட்ரிக்கல் ரிலீசஸோட ரிப்போர்ட் கார்டு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் பீப்புள் எப்படி வந்து படத்தை பார்க்குறாங்க, எந்த மாதிரியான படங்கள் விரும்பி பார்க்குறாங்க, எல்லா பக்கம் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா, எந்த நடிகருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா பண்ண 15 படம் எதுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். தளபதி விஜயோட கோட் படம் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சரி, எந்த மூலையிலையுமே சரி, எல்லா பக்கமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க 2 படத்தில் கோட் 1, அப்புறம் சிவகார்த்திகேயனோட அமரன் 1, 2 படமுமே எல்லா ஏரியாஸ்லேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ராயன், வேட்டையன், அரண்மனை 4 இந்த 3 படமும் வந்து எல்லா சென்டர்ஸ்லையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மகாராஜா, மஞ்சுமெல் பாய்ஸ், கருடன், லப்பர் பந்து இந்த படமும் வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தியேட்டர்ஸில் டாப் 10ல் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து டாப் கிராசிங்கில் 10 சொல்லிட்டேன். அடுத்த 5 வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, எனக்கும் இருந்தது. அது என்னன்னா வாழை, டெமான்டே காலனி 2, அயலான், கேப்டன் மில்லர், கடைசியா தங்கலான். இந்த படங்கள்லாம் தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த 15 படங்கள் சூப்பராக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு பிரேக் ஈவனும் பண்ணியிருக்கு. அடுத்ததா நம்ம இந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், அது உண்மையா இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே இவங்க சொல்கிற மாதிரி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்லாம் ஃபேன்ஸ் பிரித்து பார்க்குறாங்களா, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டேட்டாவை வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 70% எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு 20 to 30% டிஃப்ரென்ஸ் வந்து சிட்டிஸுக்கும் கிராமத்து சைடுக்கும் மாறி இருக்கு. ஒரு பெரிய மேஜர் வித்தியாசம் நான் கண்டுபிடிச்சது இந்த டேட்டாலேருந்து என்னன்னா, சூரி நடித்த கருடன் படம் வந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் சென்னையில் வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு நல்லா பண்ணலை. இன்னொரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, டெமான்டே காலனி 2 படம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அருள்நிதி பண்ணியிருந்தாரு, அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்துட்டு சென்னை சிட்டியில் ஒரு 20 to 30% ஆஃப் தியேட்டர்ஸில் தான் வந்து நல்லா ஓடி இருக்கு. ஆனால் அதே சமயம் நிறைய கிராமத்து சைட்லேயும், நிறைய டயர் 2 சேலம், மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து டெமான்டே காலனி 2 எல்லா தியேட்டர்ஸ்லேயும் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. மாரி செல்வராஜோட வாழை படம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா ஓடி இருந்தது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் வந்து நினச்சேன் இந்த படம் கிராமத்து சைட்லலாம் நல்லா ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேட்டா வச்சு பார்த்தா தான் தெரியுது, சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் ரொம்ப நல்லா போயிருக்கு வாழை. ஆனால் நிறையா கிராமத்து சைடு தியேட்டர்ஸில் வந்து வாழை வந்து டாப் 10லேயே இல்லை. அடுத்ததாக வந்து மக்கள் வந்து ரிவ்யூஸ் படிச்சுட்டு படம் பார்க்குறாங்களா, ரிவ்யூஸை வச்சு ஒரு படம் எவ்வளோ சூப்பராக போகுது, எவ்வளோ மோசமாக போகுதுன்னு டிட்டர்மைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்தேன். டயர் 1, டயர் 2 சிட்டிஸில் மக்கள் வந்து ரிவ்யூஸ் வச்சு நிறையா படத்துக்கு போகிறாங்க. வாழை, லப்பர் பந்து மாதிரியான படம்லாம் வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நல்லா போயிருக்கு. அங்கெல்லாம் மக்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் பார்க்குறாங்க, நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கெல்லாம் இந்த படம் நல்லா போயிருக்கு. ஆனால் அதே சமயம் டயர் 2, டயர் 3 சிட்டிஸில், அதாவது கன்னியாகுமரி, திண்டுக்கல் அந்த மாதிரி டயர் 3 சிட்டிஸில், தேனி இந்த மாதிரி சைட்லாம் வந்து வாழை பெருசாக போகலை, லப்பர் பந்துமே பெருசாக போகலை. தங்குவா, அயலான், தங்கலான் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து பெருசாக ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக வரல. இருந்தாலும் இந்த படம்லாம் வந்து இந்த மாதிரி டயர் 3 சிட்டிஸில் டாப் 10ல் நிறைய தேட்டர்ஸில் வந்திருக்கு. மஞ்சுமெல் பாய்ஸ், கருடன், டெமான்டே காலனி 2 இந்த மாதிரி படம்லாம் வந்து ஏகப்பட்ட சென்டர்ஸில் டாப் 10ல் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக காரணம் வேர்ட் ஆஃப் மவுத் தான். இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது சென்னையிலையும் சரி, டயர் 2 சிட்டிஸ்லேயும் சரி, மதுரை, கோயம்புத்தூர்லேயும் சரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் டயர் 3 சிட்டிஸில் இது பெருசாக ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்டால், என்னை கேட்டால் பெரிய அளவில் ஒர்க் ஆகலை. ஒரு சில இடத்துல லப்பர் பந்து டாப் 10ல் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல அயலானு, கங்குவா, இந்தியன் 2 இருக்குது. இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அது என்னன்னா, மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் தான்.
இதுல என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் தான் நெறைய பேர் பேசுனாங்களே, நெறைய ரிவ்யூஸ் வந்தது. இது ஓடுறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படங்களே ஒரு சில படங்கள் வந்து டயர் 1ல ஒரு மாரி, டயர் 2ல ஒரு மாரி, டயர் 3ல ஒரு மாரி இருக்கு. ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஏரியாஸ்லயும், எல்லா கிராமத்துலலாம் கூட வந்து டாப் 10ல இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணா படம் வந்து தளபதியோட படம் எல்லா பக்கம் டாப்ல வர்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அவரு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. அவரு பெரிய ஸ்டார். அவருக்கு பெரிய ஃபேன் கிளப்ஸ் இருக்கு. அது ஆச்சரியம் இல்ல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் அமரன் வந்து எல்லா சென்டர்ஸ்லயும் வேட்டையனோடவே நல்லா பண்ணியிருக்கு. ஒரு சில சென்டர்ஸ்ல கோட்டோட நல்லா பண்ணியிருக்கு. கலெக்ஷன்ஸ் அதிகமா வந்திருக்கு. அமரன் நல்ல படம், நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா அதே சமயம் அயலான் வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கிடையாது. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். அந்த அயலான் வந்து திண்டுக்கல் சைடுல ஒரு சின்ன தியேட்டர்ல டாப் 10ல வந்து அதுதான் வந்து இந்த வருஷத்தோட எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். சரி, ஓகே. எந்த படம் வந்து எல்லா சென்டர்ஸ்லயும் கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்கு, எந்த படம் ஏ ஆடியன்ஸ், பி ஆடியன்ஸ், சிடி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ சுந்தர் சி சாரோட அரண்மனை 4 தான். கிட்டத்தட்ட 50 60 தியேட்டரோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தப்போ ஆல்மோஸ்ட் 55 தியேட்டர் 60 தியேட்டருக்கு பார்த்தோன்னா 55 தியேட்டர்ல அரண்மனை 4 டாப் 10ல இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லா டேட்டாவும் என்ன அனாலிசிஸும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கான்டென்ட் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான கான்டென்ட்ல உங்களை வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய்.